வியூவர்ஸ் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐயப்ப பூசை நெருங்கிட்டு இருக்க நாள்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா, ஐயப்ப பூசை, மகர ஜோதி தரிசனம் பார்த்தீங்கன்னா, பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு. அத பத்தி நான் இன்னைக்கே வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். அத பத்தி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அமையப்போகுது. பார்த்தீங்கன்னா, இந்த பயணம் மகர ஜோதி தரிசனத்தில எவ்வளவு பேர் வரப்போறாங்க? என்னென்ன ஸ்பெஷல் இன்னைக்கு இருக்கு? இந்த பயணம் மகர ஜோதியில என்னென்ன மர்மங்கள் நடக்க காத்திருக்கு? இந்த பயணம் பாதுகாப்பு ஏற்பாடுகள், உணவு, தங்குமிட வசதி, அன்னதானம் அதெல்லாம் எப்படி குடுக்குறாங்க? அப்படின்னு சொல்லி வீடியோவ இப்பயே நான் அப்லோட் பண்றேன். நிறைய ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, இத வந்து மத்தவங்களும் ஷேர் பண்ணுங்க. அன்பே சிவம், ஓம் நம சிவாய, சுவாமியே சரணமையப்பா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போறது வந்து, இந்த ஒரு ஐயப்ப பூசை வந்து பார்த்தீங்கன்னா, மகர சங்கராந்தி அன்னைக்கு தான் வரும். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் சரியா 6:30 மணிலேருந்து முதல் 6:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மகா தீபாராதனை நடக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, பொன்னம்பல மேடுன்னு ஒரு மேடு இருக்குதுங்க. அந்த மேட்ல பார்த்தீங்கன்னா, ம் இந்த ஒரு மகர ஜோதி தரிசனம் வந்து நடக்கும். அதுவும் இந்த நேரத்தில தான் சூரியன் வந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போறாரு. நார்மலா பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் நடக்கும். அந்த ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா, உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அந்த ஒரு புண்ணிய காலத்தில பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கு பகல் பொழுது வந்து ஆரம்பிக்கிற நேரம்னு சொல்லப்படுது. அதனால அந்த பெசல் பொழுதுல தான் நம்ம ஐயப்பனோட திவ்ய தரிசனமான மகர ஜோதி தரிசனத்த நிறைய பேர் மக்கள் பார்க்குறாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மகர ஜோதி தரிசனம் பின்னாடி ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு வரலாற்று உண்மையும் நடக்கப்படுது. சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஒரு மகர ஜோதி தரிசனம் ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஏழ்மையா தான் வாழ்வாரு. அவர் பொறந்தது பார்த்தீங்கன்னா, பந்தளத்தில பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ராஜர் குடும்பத்தில இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த அரச வாழ்க்கை பிடிக்காது. அதனால அவர் பாட்டுக்கு வாழ்ந்து இருக்கையில, மன்னனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. மக்களுக்கும் ஆசை வந்துச்சு. உங்கள நாங்க வந்து எந்த நாளைக்கும் தங்க ஆபரணங்கள் அணிவிச்சு உங்கள வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. ஆனா அதுக்கு ஐயப்பன் சொல்கிறாரு, எனக்கு இயலவே இயலாது. நான் அப்படி வாழ விரும்பல. எனக்கு வந்து ஒரே ஒரு நாள் ஒதுக்குங்க. அதுவும் வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு மகர தரிசனம் நடக்குற அந்த ஒரு மகர சங்கராந்தி அன்னைக்கு, அந்த நாள்ல மட்டும் எனக்கு வந்து ஆபரணங்கள் அணிவிச்சு என்னை வழிபடுங்க அப்படின்னு சொன்னோன தான் அந்த மகர தரிசனம் கொண்டாடப்படுது. சரியா? சரி இதோட தொடர்புபட்ட இந்த இந்த மர்மங்கள பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகா சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, முக்கியமா இதில வந்து 5 மர்மங்கள் காணப்படுது. 1 வந்து பார்த்தீங்கன்னா, மகர ஜோதி அன்னைக்கு நடக்கிற அந்த கிருஷ்ண பருந்து ரகசியம். அந்த ரகசியம் வேற ஒண்ணும் இல்லங்க. அந்த பருந்து பார்த்தீங்கன்னா, அந்த தங்க நகைகள பந்தல அதாவது அரண்மனையிலேருந்து சபரிமலைக்கு கொண்டு வரையில மேல அந்த பருந்து பறக்குமே. அதுதான் இந்த ஒரு மர்மமா காணப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, எந்த வருஷமும் மழையோ, புயலோ, வெயிலோ அந்த ஒரு பருந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த வானத்த வட்டமிடுறது வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மகர ஜோதி தரிசனத்தில ம் மர்மமாவே காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ம் இதில இன்னொரு மர்மம் என்னன்னா, அந்த பெட்டி வந்து 3 நாள் தான் காட்டு வழியா நடக்கும்போது, அந்த பெட்டிய வந்து மக்கள் கொண்டு வருவாங்க. அந்த பந்தல ராஜவழி பரம்பரை மக்கள் கொண்டு வராங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த பருந்து வந்து கூடவே சாப்பிடாம கீப்பிடாம எங்கேயும் தங்காம, அப்படியே பார்த்தீங்கன்னா, அவங்க பின்னாடியே தொடர்ந்து வரும். அந்த ஒரு அதிசயத்தில தான் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே மக்கள் மத்தியில வந்து ஃபேமஸ் ஆகி அதிசயமா மாற்றப்பட்டுச்சு. கடைசியா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பருந்து பார்த்தீங்கன்னா, அ கடைசியா சன்னிதானத்துக்கு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா, சன்னிதானத்த அதாவது பார்த்தீங்கன்னா, சபரிமலைய 3 சுத்தி விட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டி வர நேரத்தில பார்த்தீங்கன்னா, அ அன்னைக்கு மட்டும் அந்த இடத்துக்கு வரும். அது ஒரு அதிசயமா காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு மகளிர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தீ வந்து எரியும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு தூரத்துலேருந்து அதாவது சபரிமலையிலேருந்து அது ஒரு பொன்னமலை மேடு பக்கத்தையெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அந்த தீ வந்து அழகா எரியும், வெளிச்சமா எரியும். அத கூட நம்ப நெறைய வீடியோக்கள்ல பார்த்துருப்போம். நேரடி பார்த்தீங்கன்னா, அது போயிட்டு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, 30,00,000லேருந்து 50,00,000 மக்கள் அத போயிட்டு பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு திவ்ய தரிசனமா ஐயப்பனே வந்து ஜோதி வடிவில வர்றதா தான் அந்த மகா ஜோதி தரிசனம் காணப்படுது. ஆனா, அதுலயும் ஒரு டவுட் ஒண்ணு வருது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து தானா எரியறதா? இல்லாட்டி மனுஷனே எரிய வைக்கிறதா? அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இத வந்து ஆராய்ச்சி பண்ண பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர்கள், மீடியாக்காரவங்கலாம் போறாங்க அந்த காட்டுக்குள்ளக்கு. அதுவும் சும்மா காடு இல்லங்க. பார்த்தீங்கன்னா, இது வந்து அடர்ந்த காடு. இதுவும் பார்த்தீங்கன்னா, வனாந்தர காடு. புலி, சிறுத்தை, முயல், பாம்பு, வேம்புன்னு எல்லாம் இருக்கும். அந்த ஒரு பயத்துலயும் பார்த்தீங்கன்னா, மக்கள் பார்த்தீங்கன்னா பயப்படாம அந்த ஒரு மகஜோதி தரிசனம் உண்மையா எரியுதா? இல்லாட்டி மக்களே பத்த வச்சு எரிக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு போறாங்க. அங்க போயில தான் தெரியுது, இது வந்து இந்த அங்க வேலை செய்ற மின் ஊழியர்கள் தான் இத வந்து பத்த வச்சு ஒரு தீபமா வந்து எரிக்கிறாங்க அப்படின்னு.
அதுக்கு இன்னொரு ஆதாரமும் நிரூபிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லங்க. அங்க போயிட்டு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கையில தான் விளங்குது. இது வந்து ஒரு ப்ளே என்ன தெரியுமா, அந்த சிமிதி தட்டு இருக்கு. இந்த சிமிதி தட்ட மேல தான் வச்சு இத எரிக்கிறாங்க அப்புட்ன்னு ஒரு டவுட்டும் பார்த்தீங்கன்னா வருது. இந்த ஒரு சிமிதி தட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து அழகா இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, பெருசா இருக்கு. பார்த்தீங்கன்னா, பந்தளத்தில வந்து இங்க உள்ள அந்த மின் ஊழியர்கள் செஞ்ச வேலையா தான் இது காணப்படுது. பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு அந்த ஒரு சிமிதி தட்டு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய டொன் கணக்குல பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கற்பூரங்கள வச்சு பார்த்தீங்கன்னா, இத எரிக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தீபத்த பார்க்கையில நம்மளுக்கு விளங்கும். அங்க உள்ள மக்கள் உணர்ந்தது. அ பக்தர்கள் உணர்ந்தது. இந்த தீ வந்து விட்டு விட்டு எரியும். அப்புட்ன்னா, அந்த லைட் மின்னி மின்னி எரியுமே, அது மாரிக்கு எரியுமாம். அதுக்கு ஒரு காரணமும் இதுக்கு முன்வைக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பகுதியில பார்த்தீங்கன்னா, அ ச நல்ல ஈரமான சாக்கு பைகள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீய வந்து அணைச்சிட்டு எரிப்பாங்களாம். அடுத்து அணைச்சிட்டு எரிப்பாங்க. அதனால தான் இந்த விட்டு விட்டு எரியிற ஒரு இதுவும் நடக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சிமெண்ட் பிளாட்ஃபார்ம், அதாவது சிமெண்ட் இந்த தட்ட வந்து திருவாங்கூர் தேவசம் போர்டுல உள்ள மக்கள் தான் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 1990லயே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ம் தீ வந்து பார்த்தீங்கன்னா, எரியிற அந்த சிமெண்ட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, அந்த சபரிமலை சன்னிதானத்துக்கு நேர் எதிரா காணப்படுறதுனால, இது பார்த்தீங்கன்னா, அழகா வந்து சபரிமலைக்கு இருந்து பார்க்கையில இந்த தீ எரியிறது அழகா எரியுது. ஆனாலும் நம்ம பக்திய வந்து ரொம்ப ஆழமா தேடக்கூடாதுனால, இந்த அளவு விஷயத்தோட நிறுத்திக்கிறேன். ஆனா அதுதான் உண்மையா காணப்படுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இத பார்க்கறதுக்குன்னு வந்து பக்தர்கள் இத பார்க்கறதுக்கு புல்லரிச்சு போறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு அனுபவம் வந்து நம்ம போனா தான் விளங்கும். ஏன்னா, அந்த வந்து பக்தர்கள் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயப்பன கண்ட ஒரு ஆனந்தம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வருது. ஐயப்பன் நினைவு வந்து ஐயப்பனாவே அந்த ஒரு ஜோதிய பார்க்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லாங்க. இந்த ஒரு தீப எரியறதுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சீரியஸ் நட்சத்திரம்னு ஒண்ணு நட்சத்திரம் வந்து வானத்தில எரியுமா. அந்த ஒரு நட்சத்திரம் தான் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒளியா தெரியுதுன்னு ஒரு மர்மம் சொல்லப்படுது. அதுவும் எந்த அளவுல உண்மை அப்படின்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒளிய வந்து நம்ம நெறைய இடங்கள்லேருந்து பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, முக்கியமா புல்மேடு, அப்பாச்சி மேடு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ம் பெரிய யானை வட்டம், அப்படின்னு நெறைய இடங்கள்லேருந்து இத பார்க்கலாம். சபரிமலை அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, புல்மேட்லேருந்து தான் இந்த ஒளிய பார்க்கையில வந்து ஒளி வந்து நல்லாவே விளங்கும். இந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா, சுற்றி வர உள்ளவங்களுக்கு விளங்குறத விட, புல்மேட்ல இருந்து பார்க்குற பக்தர்களுக்கு நல்லாவே விளங்கும். அதனால தான் நீங்க செய்தியில கூட கேட்டிருப்பீங்க. பாருங்க நெறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இத்தன பேர் கூட்டத்தில சிக்கி இறக்குறாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அது வேற ஒண்ணும் இல்லங்க. இந்த புல்மேட்ல பக்தர்கள் வந்து நெறைய பேர் போயிட்டு அத நல்லா விளங்குறதுனால பார்க்கறதுக்கு மெனக்கட்றதுனால பார்த்தீங்கன்னா, அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இறக்குறாங்க. அதான் காரணம். மத்த இடங்கள்ல இந்த ஜோதி தெரியிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பக்தர்கள்ட்ட அந்த அரப்பர் சத்தம் இருக்கு, வைப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சுவாமியே சரணமையப்பன்னு சொல்ற கோஷம் இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா, வானத்த பிளக்குற அளவு அந்த ஜோதி அப்பர்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா, அந்த ஒரு இதுதான் சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அ 18ஆம் படி ரகசியம்னு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, சொல்ல விரும்பல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அது நெறைய பேருக்கு தெரியும். அதனால அத சொல்ல விரும்பல. சரி நம்ம இந்த பயணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மகஜோதி தரிசனம் பார்த்தீங்கன்னா, கணக்கா பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி வருது. அதனால இந்த பயணம் பார்த்தீங்கன்னா பக்தர்களே, இந்த பயணம் வந்து இப்போ சரியா 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை தான் மகஜோதி தரிசனம் நடக்கப் போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்திக்கு பார்த்தீங்கன்னா 6:30 மணிலேருந்து 6:55 மணி வச்சும் இந்த ஒரு தரிசனம் காண்கிறதுக்கான பக்தர்களுக்கு சபரிமலை பீடத்த திறந்து வைக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, மகர விலக்கு பார்த்தீங்கன்னா 3:13 அளவிலே நடக்குது. அப்படிதான் இந்த தடவ டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. அதுவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வேற லெவலுக்கு செஞ்சிருக்காங்க. போன பயணத்துக்கும் பயணம் பார்த்தீங்கன்னா 2023ல பார்த்தீங்கன்னா, 120 நாகப்பாம்புகள வந்து புடிச்சு வேற இடத்துக்கு மாத்துனாங்க. யானைய வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுருன்னு சொல்லி வேற இடத்துக்கு மாத்துனாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இந்த பன்றியெல்லாம் மூர்க்கத்தனமா இருக்கும் அந்த நேரம். காடு தண்ணி பயந்துன பக்தர்கள் வரையில. அதனால அந்த பன்றியையும் பார்த்தீங்கன்னா, வேற இடங்களுக்கு மாத்துனாங்க. அதே மாரி இந்த பயணமும் பாம்ப புடிச்சு மாத்துனாங்க. அது நான் சோசியல் மீடியால பார்த்தேன். யானைகளையும் விரட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வேற லெவல்ல நடந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள போலீஸார்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து மும்முரமா வேலை செய்றாங்க. அதுவும் ஐயப்ப தர்மசாஸ்தா பீடம் பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னே போலீஸ்மார்கள் நியமிச்சு வச்சிருக்காங்க. 1000த்துக்கும் மேற்பட்ட போலீஸ்மார்கள் நியமிச்சு வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கால்நடை மருத்துவர்களும் இங்க இருக்காங்க. அதுக்கும் முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து மனித உயிருக்கு நிகரா மத்த உயிரையும் பார்க்குறாங்க. அதனால இப்ப யானைக்கு இல்லாட்டி புலிக்கு வேற எதுக்கு அடிபட்டா அந்த நேரத்துல அப்புறப்படுத்தையில அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியும் பக்தர்கள் இங்க இருக்காங்க. பக்தர்கள்னா கால்நடை மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி
தர்மசாஸ்திர பயணம் சொல்லியிருக்கு. அதுவும் இந்த பயணம் பார்த்தீங்கன்னா, மழைக்கு ரொம்பவே பெய்யுது. அதனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்தர்கள் வந்து கவனமா அந்த மேடுகள் ஏறி போகையில வழுக்காம கிழுக்காம போகணும். கற்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பயணம் பம்பை நதியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த வெள்ளப்பெருக்கு அப்படிலாம் இல்லாம கணக்கா ஸ்மூத்தா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால பம்பை நதியிலயும் குளிக்கலாம். கேச ஒண்ணும் இல்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த பயணம் மகர ஜோதி தரிசனத்துக்காக பார்த்தீங்கன்னா, எப்பயும் 30 தொடக்கம் 50,00,000 பேர் வருவாங்க. இந்த பயணம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த ஒரு கணக்கீடுபடி பார்த்தீங்கன்னா, இந்த பயணம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மகரஜோதி திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து முன்னுக்கே வந்து இந்த புக் பண்ணியிருக்காங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, நிறைய பார்த்தீங்கன்னா மெய்நிகர் வரிசை மூலம் பார்த்தீங்கன்னா 30,000 பேர் 35,000 பேர் இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 5,000 பேர் பார்த்தீங்கன்னா நேரடியாவே முன்பதிவு. அதாவது பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து முன்னுக்கே புக் பண்ணி இங்கே வர்றதுக்கு ஆர்டர் வாங்கிக்கிறோம்னு சொல்லி அப்படி செஞ்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த தடவ தங்க பாஸ்கள் வந்து 250 வந்து கோயில் வளாகத்துக்கு தரிசனத்துக்கு மட்டும் தங்க பாஸ் வழங்கப்பட்டிருக்கு. ம் வெள்ளி பாஸ் வந்து பறக்கு மேலேருந்து தரிசனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த தடவ மரக்கல்ல அகற்றப்பட்டிருக்கு. நிறைய போலீஸ்காரங்களும் நான் சொன்ன மாரி இருக்காங்க. அதனால பயப்படாம வாங்க. பார்த்தீங்கன்னா, சரியா பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வந்து இந்த ஒரு மகரஜோதி தரிசனத்துக்காக பார்த்தீங்கன்னா, அந்த பந்தல அரண்மனையிலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த தங்க நகை அடங்கிய அந்த ஆபரண பெட்டிய வந்து தலையில வச்சு வந்து எடுத்துட்டு வருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, 14ஆம் நாள் காலையில பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து அணிவிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுல பார்த்தீங்கன்னா, மகரஜோதிய காண்ற அளவுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. இதுதான் நடக்க போகுது. வேற ஒண்ணும் இல்ல. நன்றி, வணக்கம். பாய்.